டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் ஈரானுக்கு எதிரான தரைவழி முற்றுகையை ஆரம்பிக்கப் போகின்றார்களா? ஈரானினுடைய எல்லை பிரதேசங்களை முழுமையாக முடக்கப் போகின்றார்களா? அல்லது இவை அனைத்தும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான போலியான நாடகமா? குர்திஸ்தானின் ஏர்பில் பகுதியிலே தங்கியிருந்த அமெரிக்க அதிகாரிகளையும் சிப்பாய்களையும் இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய உச்ச தாக்குதல்களும் அமெரிக்க இராணுவத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பேரிழப்புகளும் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான தளங்களும் ஈரானின் IRGC இராணுவம் கூறியதை போன்றே நேற்றிரவு அடிமைகளை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படவில்லை. சவுதி அரேபியாவினுடைய தலைநகரில் நடைபெற்றிருக்கக்கூடிய தளபதிகளின் கலந்துரையாடல்களும் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக களமிறங்குவதற்கு தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கக்கூடிய நாடுகளும் காசாவிலே ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைக்கப் போகின்றதா? ஆயுதங்களை கீழே வைப்பதற்கான ஒப்பந்தத்திற்கு ஹமாஸினுடைய தலைவர்கள் சம்மதத்தினை வழங்கிவிட்டார்களா? மேலும் இதற்காக எவ்வாறான நிபந்தனைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன? கடந்த செவ்வாய்க்கிழமை ஹமாஸினுடைய தலைவர்களும் பிரதிநிதிகளும் எகிப்திலே களமிறங்கி இருந்தார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய காசாவுக்கான ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்டம் தொடர்பாகவும் காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்குவது தொடர்பாகவும் ஆயுதங்களை கீழே வைப்பது தொடர்பாகவுமே இந்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. முன்னைய காணொளிகளும் இவை தொடர்பாக நான் குறிப்பிட்டிருந்தேன். இப்படியான நிலைமையில் நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டார். இன்று காசாவிலே இருக்கக்கூடிய ஹமாஸையும் பிற ஆயுத குழுக்களையும் முழுமையாக நிராயுதபாணியாக்குவதற்கான ஒப்பந்தத்தை நாங்கள் எட்டியுள்ளோம். இந்த ஒப்பந்தம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தமாகவே அமையப் போகின்றது. இது பலஸ்தீனிய பிரதேசத்தில் நீடித்த அமைதியையும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையையும் ஏற்படுத்தக்கூடியதாகும். காசாவுக்கான பீஸ் கவுன்சில் நிர்வாகத்திற்கு கீழால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவினால் காசாவை முழுமையாக ஆட்சி செய்வதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஹமாஸிடமிருந்து அரசாங்கம் பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவுக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு காசாவிலே ஆயுதங்கள் ஒரு பொழுதும் இருக்காது. இதனால் இஸ்ரேலுக்கான அச்சுறுத்தல்களும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்படும். என்னுடைய 20 அம்ச திட்டத்திலே இது ஒரு மிக முக்கியமான மைல்கல்லாகும். இந்த ஒப்பந்தமானது மிகவும் கவனமாக கட்டம் கட்டமாக செயற்படுத்தப்படும். காசாவிலே ஹமாஸும் ஏனைய ஆயுத குழுக்களும் முழுமையாக ஆயுதங்களை ஒப்படைத்து விட்டதும் நிராயுதபாணியாக்கல் பூர்த்தி அடைந்ததும் இஸ்ரேலும் காசாவை விட்டு வெளியேறிவிடும். மேலும் சர்வதேச படைகள் காசாவிற்குள்ளே களமிறக்கப்படுவார்கள். பலஸ்தீனிய காவல் படையுடன் ஒன்றிணைந்து சர்வதேச படைகள் பலஸ்தீனிய மக்களை பாதுகாப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ளும். இதனால் காசா இஸ்ரேலுக்கும் அண்டை நாடுகளுக்கும் ஒரு பாதுகாப்பான பிரதேசமாகவே காணப்படும். மேலும் இந்த ஒப்பந்தத்தினை முடிப்பதற்கு உறுதுணையாக இருந்த துருக்கி, கத்தார் மற்றும் எகிப்துக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று என்னுடைய பீஸ் கவுன்சில் நிர்வாகத்திற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அக்டோபர் 7ஆம் தேதி காசாவிலிருந்து உருவாகிய அச்சுறுத்தல் இதற்கு பிறகு உருவாகாது. இராணுவமயமாக்கப்படாத காசாவை நாங்கள் உருவாக்கி காசாவை புனரமைத்து பலஸ்தீனிய மக்களுக்கான உரிமைகளையும் நாங்கள் வழங்குவோம். இறுதியாக இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக தங்களுடைய பலஸ்தீனிய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பலஸ்தீனுக்கான புதிய அரசாங்கத்தின் மூலமாக பலஸ்தீனிய மக்கள் நிர்வகிக்கப்படுவார்கள் என டொனால்ட் ட்ரம்ப் குறித்த பதிவிலே தெரிவித்துள்ளார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் குறித்த பதிவை வெளியிட்டதும் அதிகளவான சர்வதேச ஊடகங்களும் இந்திய ஊடகங்களும் ஹமாஸ் நிராயுதபாணியாக்கத்திற்கு முழுமையான சம்மதத்தினை வழங்கிவிட்டது என்றும் ஆயுதங்களை கீழே வைப்பதற்கான சம்மதத்தினை வழங்கிவிட்டது என்றும் செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள். உண்மையில் குறித்த 2ஆம் கட்ட ஒப்பந்தம் இன்னும் கையொப்பமிடப்படவில்லை. டொனால்ட் ட்ரம்பினுடைய பதிவை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்களும் அதிகளவான இந்திய ஊடகங்களும் வெளியிடக்கூடிய செய்திகளில் எந்தவிதமான உண்மை தன்மையும் இல்லை. மேலும் டொனால்ட் ட்ரம்ப் கூறுவதை போன்று இந்த 2ஆம் கட்டம் நடைமுறைப்படுத்தப்பட போவதும் இல்லை. மேலும் இவை தொடர்பாக இன்று மதியம் அல்கசாம் படைப்பிரிவினர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தும் நோக்கத்தோடு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருந்தன. இதன்போது காசாவுக்கான பீஸ் கவுன்சில் நிர்வாகத்தின் மூலமாகவும் மத்தியஸ்தர்கள் மூலமாகவும் முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. பலஸ்தீனிய மக்களுடைய நலன் கருதி, பலஸ்தீனிய மக்களுடைய எதிர்காலம் கருதி குறித்த முன்மொழிவுகளை நாங்கள் நேர்மறையாகவே கையாண்டோம். குறித்த முன்மொழிவை பாசிட்டிவாகவே நாங்கள் எடுத்தோம். காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கான மனிதாபிமான உதவிகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட வேண்டும். பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும். பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகள் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். இந்த காரணங்களுக்கு அமைவாகவே நாங்கள் குறித்த முன்மொழிவை நேர்மறையாக ஆராய்ந்தோம். இதற்கமைவாக காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களோடு ஒன்றிணைந்து பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொண்டோம். அனைத்து எதிர்ப்பு குழுக்களோடும் மிக நீண்ட பேச்சுவார்த்தைகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். மேலும் இந்த ஒப்பந்தத்தினுடைய 2ஆம் கட்டத்தை
நடைமுறைப்படுத்துவதன் மூலமாகவே காசாவின் புனரமைப்பு வேலை திட்டங்களை நோக்கிய பாதையை உருவாக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே இதற்கமைவாக இந்த ஒப்பந்தத்தினுடைய இரண்டாம் கட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என்பதனையும் மத்தியஸ்தர்களுக்கு அறிவித்துள்ளோம். இருப்பினும் இந்த ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு சில நிபந்தனைகளும் காணப்படுகின்றன. இந்த இரண்டாம் கட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. இருப்பினும் இந்த நிபந்தனைகள் முழுமையாக நிறைவேற்றப்படுவதன் மூலமாக இரண்டாம் கட்டத்தை எங்களுக்கு இலகுவாக நடைமுறைப்படுத்த முடியும். ஒன்று, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவின் களத்தில் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். காசாவிலே தாக்குதல்களை முழுமையாக நிறுத்த வேண்டும். இதற்கு பிறகு காசாவின் களத்தில் எந்தவிதமான தாக்குதல்களும் மேற்கொள்ளப்படக்கூடாது. இரண்டாவது, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவை விட்டு வெளியேற வேண்டும். நாங்கள் சம்மதித்திருக்கக்கூடிய இந்த இரண்டாம் கட்டத்தின் முதல் பகுதியிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவை விட்டு வெளியேறிவிட வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவை விட்டு முழுமையாக வெளியேறாமல் எங்களுடைய ஆயுதங்களை நாங்கள் கீழே வைக்கப் போவதில்லை. அதே போன்று இந்த ஒப்பந்தத்தின் முதலாவது கட்டத்திலே விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டுமாக இருந்தால் குறித்த ஒப்பந்தத்தின் முதலாவது கட்டத்திலே இருக்கக்கூடிய நிபந்தனைகள் அனைத்தும் முழுமையாக தீர்க்கப்பட வேண்டும். பலஸ்தீனிய மக்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். நான்காவது, காசாவின் களத்திலே சர்வதேச படைகள் களமிறக்கப்பட்டால் காசாவிற்குள்ளே புனரமைப்பானது ஆரம்பிக்கப்பட்டு விட வேண்டும். காசாவினுடைய புனரமைப்பு வேலை திட்டங்கள் எந்தவிதமான தடையும் இல்லாமல் அவசரமாக ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஐந்தாவது, காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்கள் முழுமையாக கலைக்கப்பட வேண்டும். காசாவின் களத்திலே செயற்படக்கூடிய கொள்ளை கும்பல்கள் முழுமையாக நீக்கப்பட வேண்டும். அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் முழுமையாக கலைக்கப்பட வேண்டும். அதே போன்று பலஸ்தீனிய தனியான சுதந்திர தேசத்தை உருவாக்குவதற்கான உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும். இந்த நிபந்தனைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் இரண்டாம் கட்டத்திற்கு அமைவாக நாங்கள் ஆயுதங்களை கீழே வைக்கப் போவதில்லை. எங்களுடைய ஆயுதங்களை நாங்கள் பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவிடம் ஒப்படைக்க வேண்டுமாக இருந்தால், கனரக ஆயுதங்களை முழுமையாக ஒப்படைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த நிபந்தனைகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும். இதன் மூலமாகவே குறித்த ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டத்தை எங்களுக்கு நடைமுறைப்படுத்த முடியும். எனவே நாங்கள் குறித்த ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்கின்ற அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளோம். மேலும் இதனை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த நிபந்தனைகள் முழுமையாக நிறைவேற்றப்படுவதே மிக முக்கியமானது என்றும் அல் கஸாம் படைப்பிரிவினர் குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவை விட்டு வெளியேறும் வரை, பலஸ்தீனுக்கான சுதந்திர தேசம் உருவாக்கப்படும் வரை, ஒப்பந்தத்தினுடைய ஏனைய நிபந்தனைகள் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை காசாவின் களத்திலே பலஸ்தீனிய போராளிகள் அவர்களுடைய ஆயுதங்களை ஒருபொழுதும் கீழே வைக்கப் போவதில்லை. டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் நிர்வாகத்தினுடைய ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டத்திற்கு ஹமாஸினுடைய தலைவர்கள் சம்மதம் வழங்கியிருப்பது குறித்த ஒப்பந்தத்தினை முழுமையாக நிராகரித்து விட்டோம் என்கின்ற நிலைப்பாடு வரக்கூடாது என்பதற்காகத்தான். மேலும் ஆயுதங்களை கீழே வைப்பது என்பது பலஸ்தீனிய மக்களுடைய, பலஸ்தீனிய போராளிகளுடைய சிவப்பு கோடாகும். இதனால் காசாவின் களத்திலே ஒரு பொழுதும் ஆயுதங்கள் கீழே வைக்கப்பட போவதில்லை. மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இரண்டாம் கட்ட திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் குறித்த நிபந்தனைகள் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை பலஸ்தீனிய போராளிகள் அவர்களுடைய ஆயுதங்களை ஒப்படைக்க மாட்டார்கள். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்புகளுக்கு பின்பு நெட்டன்யாகுவின் அரசு அலுவலகம் இவ்வாறு தெரிவித்தது. டொனால்ட் ட்ரம்புக்கும் நெட்டன்யாகுவுக்கும் இடையிலே நடைபெற்ற கலந்துரையாடலின் போது காசாவின் களத்தை விட்டு இஸ்ரேலிய ராணுவம் வெளியேறுவது தொடர்பாக எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. காசாவின் களத்திலே தொடர்ச்சியாக நிலைத்திருப்பதற்கான உத்தரவாதத்தை டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாகுவுக்கு வழங்கியுள்ளார். காசாவிலே ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்படாமல், ஹமாஸினுடைய ஆயுதங்கள் முழுமையாக கலைக்கப்படாமல், பலஸ்தீனிய போராளிகளும் ஹமாஸினுடைய தலைவர்களும் காசாவை விட்டு வெளியேற்ற இஸ்ரேலிய ராணுவம் ஒரு பொழுதும் காசாவை விட்டு வெளியேறப் போவதில்லை. இந்த நிலைப்பாட்டில் நெட்டன்யாகுவும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உறுதியாகவே இருக்கின்றார்கள். மேலும் இதற்கமைவாகவே ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டமும் நடைமுறைப்படுத்தப்படும். ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைக்காமல் எங்களுடைய ராணுவம் ஒரு பொழுதும் வெளியேறாது என நெட்டன்யாகுவின் அரசு அலுவலகம் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. எனவே குறித்த ஒப்பந்தத்தினுடைய இரண்டாம் கட்டமானது ஒரு பொழுதும் நடைமுறைப்படுத்தப்பட போவதில்லை. இன்னும் ஒரு வருடத்திற்கு அல்லது 1.5 வருடத்திற்கு இவ்வாறே பேச்சுவார்த்தைகள் இழுத்தடிப்பு செய்யப்படும். மேலும் பேச்சுவார்த்தைகள் இழுத்தடிப்பு செய்வதற்காகத்தான் ஹமாஸினுடைய தலைமைகளும் ராஜதந்திர ரீதியாக செயற்பட்டு இரண்டாம் கட்டத்திற்கான சம்மதத்தினை வழங்கியுள்ளார்கள். மேலும் ஆயுதங்களை கீழே வைப்பதற்கான நிபந்தனைகளையும் விதித்துள்ளார்கள். இதன் மூலமாக பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக எதிர்பார்க்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
அடுத்து யமன் ஹவுதிகளுக்கு எதிராக களமிறங்குவதற்காகவும் யமன் ஹவுதிகளுடைய செங்கடல் முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் சவுதி அரேபியா ஒரு சர்வதேச கூட்டணி ஒன்றை அமைத்துள்ளது. நேற்றிரவு வெளியிட்ட காணொலியிலும் இவை தொடர்பாக குறிப்பிட்டிருந்தேன். இதற்கமைவாக கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான நாடுகளுக்கு சவுதி அரேபியா கோரிக்கைகளை முன்வைத்திருந்தது. இந்த கோரிக்கைகளுக்கு அமைவாக 43 நாடுகளுடைய தளபதிகளும் கட்டளை தளபதிகளும் சவுதி அரேபியாவுடைய தலைநகரில் ஒன்று கூடியிருந்தார்கள். இதன்போது செங்கடல் பிரதேசத்தினுடைய முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாகவும் சர்வதேச கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பது தொடர்பாகவும் யமன் ஹவுதிகளுடைய செயற்பாடுகளை முடக்குவது தொடர்பாகவும் சவுதி அரேபியாவுடைய பாதுகாப்பு அமைச்சரும் கட்டளை தளபதிகளும் விசேட முன்மொழிவுகளை முன்வைத்துள்ளார்கள். நாங்கள் எவ்வாறு யமன் ஹவுதிகளை முடக்க வேண்டும், செங்கடல் பிரதேசத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பது தொடர்பாகவே இந்த முன்மொழிவுகளை முன்வைத்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து விருப்பமான நாடுகள் எங்களுடைய கூட்டணியோடு இணைந்து கொள்ள முடியும் என்றும் சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் கலந்து கொண்ட 43 நாடுகளில் 14 நாடுகள் மாத்திரமே தங்களுடைய ஆதரவையும் சம்மதத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார்கள். செங்கடல் பிரதேசத்திலே யமன் ஹவுதிகளுக்கு எதிராக களமிறங்குவதற்காக தற்போது 14 நாடுகள் முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இந்த 14 நாடுகளில் துருக்கி, கத்தார், பஹ்ரைன், குவைத், எகிப்து, ஜோர்டான், அமெரிக்கா, பங்களாதேஷ், நைஜீரியா, பாகிஸ்தான் மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகள் உள்ளடங்குகின்றன. அதேபோன்று செங்கடல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடான டிஜிபவுட்டி நாடும் இதற்கான முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளது. அதேபோன்று ஐக்கிய அரபு அமீரகமும் இதற்கான முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளது. இருப்பினும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய முருகல் நிலைமைகளினால் இதற்கான ஆதரவை ஐக்கிய அரபு அமீரகம் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை அல்லது சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகத்தை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை. சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையிலே யார் சிறந்த அடிமை என்கின்ற போட்டி நிலவுவதனால் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பெயரை குறிப்பிடுவதற்கு சவுதி அரேபிய அடிமைகளுக்கு விருப்பமில்லை போலும். இருப்பினும் மறைமுகமாக ஐக்கிய அரபு அமீரக அடிமைகள் முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார்கள் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது ஒட்டுமொத்த துரோகிகளும் அடிமைகளும் ஆக்கிரமிப்பாளர்களும் ஒன்றிணைந்தே தற்போது யமன் ஹவுதிகளுக்கு எதிராக செங்கடல் பிரதேசத்தில் களமிறங்கப் போகின்றார்கள். அதே போன்று இந்த கூட்டணியில் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் இடம் பிடித்துள்ளன. யமன் ஹவுதிகளுக்கு எதிராக யமனினுடைய களத்திலும் பாகிஸ்தானிய துருப்புக்களை சவுதி அரேபியா களமிறக்கியுள்ளது. இவை தொடர்பாக முன்னே காணொலிகளில் குறிப்பிட்டுள்ளேன். எனவே தற்போது செங்கடல் பிரதேசத்திலும் யமன் ஹவுதிகளுடைய முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக பாகிஸ்தானிய அடிமைகளையும் சவுதி அரேபியா களமிறக்கப் போகின்றது. இதற்காக பாகிஸ்தானிய போர் விமானங்களும் கடற்படைகளும் பயன்படுத்தப்படலாம் என்றும் தற்போது அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதே போன்று துரோகி அர்துகானும் கத்தாரி அடிமைகளும் சவுதி அரேபியாவோடு ஒன்றிணைந்து யமன் ஹவுதிகளுக்கு எதிராக களமிறங்கப் போகின்றார்கள். இதற்கமைவாக செங்கடல் பிரதேசத்திலே துருக்கியினுடைய போர்க்கப்பல்களை களமிறக்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு யமன் ஹவுதிகளுக்கு எதிராக களமிறங்கப் போகும் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் சவுதி அரேபியாவும் ஏனைய துரோகிகளும் அடிமைகளும் இன்றைய தினம் டிஜிபவுட்டியில் இருக்கக்கூடிய பாபல் மண்ட பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய லெமேனியர் இராணுவ கட்டளை தளத்தில் விசேட சந்திப்புகளையும் நிகழ்த்தியுள்ளார்கள். இந்த அடிமைகளுடைய ஆக்கிரமிப்பாளர்களுடைய துரோகிகளுடைய கட்டளை தளபதிகளே குறித்த லெமேனியர் இராணுவ கட்டளை தளத்தில் இன்றைய தினம் ஒன்று கூடியுள்ளார்கள். குறித்த வரைபடத்தில் சிவப்பு நிற வளையத்தினால் டிஜிபவுட்டி நாட்டை உங்களுக்கு அவதானிக்க முடியும். குறித்த டிஜிபவுட்டி நாடானது யமனுக்கு எதிர்ப்புறத்திலே இருக்கின்றது. அதாவது யமன் ஹவுதிகளுக்கு எவ்வாறு பாபல் மண்ட பிரதேசம் நெருக்கமாக இருக்கின்றதோ அதே போன்று இந்த டிஜிபவுட்டியில் இருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளத்திற்கும் பாபல் மண்ட பிரதேசம் மிகவும் நெருக்கமாகவே இருக்கின்றது. அதாவது யமன் ஹவுதிகளுக்கு எதிராக டிஜிபவுட்டியில் இருக்கக்கூடிய குறித்த இராணுவ கட்டளை தளத்தை தான் இந்த ஆக்கிரமிப்பாளர்களும் அடிமைகளும் துரோகிகளும் பயன்படுத்த போகின்றார்கள். இதற்கமைவாகவே இவர்களுடைய கட்டளை தளபதிகள் இன்று குறித்த இராணுவ கட்டளை தளத்தில் களமிறங்கியுள்ளார்கள். மேலும் சவுதி அரேபியா, துருக்கி, பாகிஸ்தான், அமெரிக்கா, பிரித்தானியா ஆகிய நாடுகளுடைய போர் விமானங்களும் இந்த இராணுவ கட்டளை தளத்தில் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இப்படியான நிலைமையிலேயே சவுதி அரேபியா யமன் ஹவுதிகளுக்கு எதிராக கடல் வழியாகவும் தரை வழியாகவும் மிகப்பெரிய தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே யமனின் களத்தில் தரைவழி மோதல்கள் வீரியமடைந்து வருகின்றன. சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகளுக்கும் யமன் ஹவுதிகளுக்கும் இடையில் தரைவழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே இந்த சந்தர்ப்பத்திலே சவுதி அரேபியா அதனுடைய கூட்டமைப்போடு ஒன்றிணைந்து கடல் வழியாக யமன் ஹவுதிகளுக்கு எதிரான கடல்வழி தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. டிஜிபவுட்டியில் இருக்கக்கூடிய இராணுவ கட்டளை பயன்படுத்தி ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டு யமன் ஹவுதிகளுக்கு எதிராக கடல் வழியாக தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. உண்மையில் தற்போது செங்கடல் பிரதேசத்திலே விரிவடைந்து வரக்கூடிய போர்க்களமானது ஒரு சாதாரண போர்க்களம் அல்ல. இது யமனினுடைய தீப்பிழம்பை உருவாக்கக்கூடிய போராகும். அத்தோடு செங்கடல் பிரதேசத்திலே களமிறங்கப் போகும் சவுதி அரேபியாவுக்கும் அதனுடைய கூட்டணி நாடுகளுக்கும் உச்சக்கட்ட பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் யமன் ஹவுதிகள் அறிவித்துள்ளார்கள்.
அடுத்து டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் சந்தித்த வேளையில் ஈரானுக்கு எதிரான தரைவழி முற்றுகை தொடர்பான விவாதங்களை மேற்கொண்டிருந்ததாகவும் இதன் விளைவாக அடுத்த கட்டமாக ஈரானுக்கு எதிரான தரைவழி முற்றுகையை ஆரம்பிக்கப் போவதாக தற்போது அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை போன்று ஈரானினுடைய தரைவழி எல்லைகள் அனைத்தையும் முழுமையாக முற்றுகையிட்டு ஈரானுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான வர்த்தக பாதைகளை முழுமையாக முடக்கிவிட்டு ஈரானுடைய தரைவழியிலான ஏற்றுமதி இறக்குமதிகளை முழுமையாக முடக்கி ஈரானை பலவீனப்படுத்திவிட முடியும் என்றும் இதன் மூலமாக ஈரானை சரணடைய வைக்க முடியும் என்றும் அமெரிக்க இராணுவம் திட்டமிட்டிருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. நேற்றைய தினம் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி ஈரானினுடைய ஏவுகணை திறன்களை முழுமையாக அளிப்பதற்கான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருந்தன. கடந்த 40 நாள் போரின் போது ஈரானுக்குள்ளே 11,000க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டதாக அமெரிக்க இராணுவம் அறிவித்தது. இந்த தாக்குதல்களினால் ஈரானுடைய ஏவுகணை உற்பத்தி, ட்ரோன் உற்பத்தி மற்றும் ஏவுகணை களஞ்சிய சாலைகள் முழுமையாக அளிக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்திருந்தது. இப்படியான நிலைமையிலேயே நேற்றைய தினம் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பர் ஈரானினுடைய ஏவுகணை திறன்களை முழுமையாக அளிப்பதற்கான தாக்குதல் திட்டங்களை வகுத்திருப்பதாக அறிவித்துள்ளார். நேற்றைய காணொலியிலும் இவை தொடர்பாக நான் குறிப்பிட்டிருந்தேன். கடந்த 40 நாள் போரிலே ஈரானுக்குள் 11,000க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு ஈரானினுடைய அனைத்து திறன்களையும் முழுமையாக அளித்து விட்டதாக கூறிவிட்டு தற்போது மீண்டும் ஏவுகணை திறன்களை அளிப்பதற்காக தாக்குதல்களை வடிவமைத்துள்ளோம் என்று அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி கூறியிருப்பது வேடிக்கையானதாகும். மேலும் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதியினுடைய கூற்றுக்கள் அமெரிக்காவுடைய தாக்குதல்கள் ஈரானிய களத்தில் எந்தவிதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதனையும் உறுதி செய்துவிட்டது. இப்படியான நிலைமையிலேயே இன்றைய தினம் ஈரானுக்கு எதிரான தரைவழி முற்றுகையை ஆரம்பிக்கப் போவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. உண்மையிலேயே ஈரானுக்கு எதிரான தரைவழி முற்றுகையை மேற்கொள்வது என்பது சாத்தியமற்ற விடயமாகும். ஈரான் கிட்டத்தட்ட 7 நாடுகளோடு தன்னுடைய நிலப்பரப்பை பகிர்ந்து கொள்கின்றது. இந்த நிலப்பரப்பினூடாக செல்லக்கூடிய பாதைகள் அனைத்தையும் முழுமையாக முற்றுகையிடுவது என்பது அவ்வளவு இலகுவான விடயம் அல்ல. இருப்பினும் இவ்வாறான செய்திகளை வெளியிடுவதற்கு பின்னால் அமெரிக்க இராணுவத்தினுடைய திட்டங்கள் என்று அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிடுவதற்கு பின்னால் பல சூழ்ச்சி திட்டங்களும் அமைந்துள்ளன. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இது அமெரிக்க இராணுவத்தினால் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாடகமாகும். டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தினால் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாடகமாகும். அதாவது இவர்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல் திட்டம் ஒன்றை வகுத்துள்ளார்கள். இந்த தாக்குதல் திட்டம் என்னவென்பதனை ஈரான் கண்டுபிடிக்க கூடாது என்பதற்காகவும் இந்த தாக்குதல் ஒரு ஆச்சரிய தாக்குதலாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தற்போது அமெரிக்க ஊடகங்களை பயன்படுத்தி தாக்குதல் வழிமுறைகளையும் திட்டங்களையும் வேண்டும் என்றே கசிய விட்டு வருகின்றார்கள். அதாவது ஈரானை திசை திருப்பும் நோக்கத்தோடு அமெரிக்கா இவ்வாறான பிரச்சாரங்களை அமெரிக்க ஊடகங்களை பயன்படுத்தி மேற்கொள்கின்றது. அத்தோடு கடந்த 2 நாட்களாக டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமையில் பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டங்கள் நடைபெற்றுள்ளன. மேலும் இந்த பாதுகாப்பு அமர்வின் போது டொனால்ட் ட்ரம்ப் விரக்தி அடைந்து கோபப்பட்டு கத்தி கூச்சலிட்டிருப்பதாகவும் அமெரிக்க அதிகாரிகளுக்கு தகாத வார்த்தைகளினால் ஏசியிருப்பதாகவும் தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. ஈரானுக்கு எதிராக எவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும் என்பது தொடர்பாக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களில் எந்தவிதமான முன்னேற்றங்களும் இல்லை என்றும் ஈரானோடு ஒரு ஒப்பந்தத்தை முடிப்பதற்கான வேலை திட்டங்களிலும் எந்தவிதமான முன்னேற்றங்களும் இல்லை என்றும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் அதிகளவான தடைகளே காணப்படுவதாகவும் இந்த தடைகளை மீறி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான நிலைமைகள் இன்னும் ஏற்படவில்லை என்றும் இதனால் பாதுகாப்பு அமர்வு கூட்டத்திலே டொனால்ட் ட்ரம்ப் நிதானத்தை இழந்து கத்தி கூச்சலிட்டிருப்பதாகவும் தன்னுடைய கோபத்தை உச்சளவில் வெளிப்படுத்தி இருப்பதாகவும் அமெரிக்க அதிகாரிகளுக்கு எதிராக தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் கசிவடைந்துள்ளன. அதாவது ஈரானை சரணடை வைப்பதற்கு எந்த தாக்குதலை மேற்கொள்ள வேண்டும் என்பதனை கூட அவர்களால் தற்போது தீர்மானிக்க முடியாமல் இருக்கின்றது. எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் அமெரிக்க இராணுவமும் சிக்கிக் கொண்டுள்ளது. இதனால் முட்டாள் டொனால்ட் ட்ரம்ப் விரக்தி அடைந்து என்ன செய்வதென்று தெரியாமல் சிக்கிக் கொண்டிருக்கின்றார். இதுதான் தற்போதைய யுத்த களத்தில் அமெரிக்காவுடைய உண்மையான நிலைமை என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து இறைவன் நாடினால் நாங்கள் இன்றிரவு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக உச்ச பதிலடிகளை வழங்குவோம் என்றும் அதனுடைய நண்பர்களுக்கு எதிராகவும் உச்ச பதிலடிகளை வழங்குவோம் என்றும் IRGC இராணுவம் நேற்றைய தினம் அறிவித்திருந்தது. நேற்றைய காணொலியில் இவை தொடர்பாக குறிப்பிட்டிருந்தேன். இருப்பினும் நேற்றிரவு அடிமை அரபுகளுக்கு எதிராக உச்ச தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படவில்லை. அதே நேரம் குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதுவும் குறிப்பாக ஏபில் பிரதேசத்திலே அமெரிக்க அதிகாரிகள் தங்கியிருக்கக்கூடிய முக்கியமான தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. குர்திஸ்தானினுடைய பிரிவினைவாதிகளுக்கு பயிற்சிகளை வழங்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியின் தலைமையகத்திலேயே தங்கியிருந்துள்ளார்கள். ஏபில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த தலைமையகத்திலே தங்கியிருந்துள்ளார்கள். மேலும் குறித்த தலைமையகத்தை இலக்கு வைத்து ஈரான் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலினால் குறித்த தலைமையகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் மிகப்பெரிய சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இவை தொடர்பான எந்தவிதமான தகவல்களையும் அமெரிக்க இராணுவம் வெளிப்படுத்தவில்லை. அதே நேரம் குறித்த தலைமையகம்
இலக்கு வைக்கப்பட்டிருப்பதனை குறித்த கட்சியினுடைய நிர்வாகம் ஒப்புக்கொண்டுள்ளது. எனவே இதனால் குறித்த பிரதேசத்திலே அமெரிக்க ராணுவத்திற்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்தோடு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே 2 எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்தும் ஈரானிய கடற்படையினர் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஓமான் கடல் பிரதேசத்தின் வழியாக செல்வதற்கு முயற்சி செய்த எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் 3 தினங்களுக்கு முன்பு இலக்கு வைக்கப்பட்ட கப்பல்களை தற்போது ஈரானியர்கள் கைப்பற்றி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஒரு வாரமாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே தாக்கப்படக்கூடிய கப்பல்களை ஈரானியர்கள் கைப்பற்றி ஈரானிய துறைமுகத்தை நோக்கி நகர்த்தி செல்கின்றார்கள். இப்படியான நிலைமையிலேயே நேற்றைய தினமும் 2 எண்ணெய் கப்பல்களை ஈரானியர்கள் கைப்பற்றி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.